இது ஒரு பக்கம் இருந்தால் ஆண்டர்பனர் ஒரு பக்கம். கிளைண்ட் கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறீங்க, ஆண்டர்பனர்ஷிப் படிக்கிறீங்க, ஓகேங்களா, 30 நாள் படிச்சிட்டிங்க. இதில் கிளைண்ட் கிட்ட எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணணும், அந்த கிளைண்ட்டோட ஸ்கோப் என்ன, லைக் அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன. இப்போ எஸ்இஓ ப்ராஜெக்டாக எடுக்கிறே வச்சுக்கோங்களேன், அந்த கால் நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா. அந்த கீபோர்டோட டென்சிட்டி என்ன, கீபோர்டோட டிஃபிகல்ட்டி என்னவே தெரியாமல் ஒரு காஸ்ட்டை கோட் பண்ண முடியுமா? இல்லை உங்ககிட்ட யார் இருக்காங்க அதை பெர்ஃபார்ம் பண்ண, இல்லை அவங்களோட குவாலிட்டி என்ன தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்கள் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆண்டர்ஷிப்னு என்ன, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா. உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருப்பான், அவனை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் உங்களோட ஒர்க். நீங்கள் ஆண்டர்பிரினராக இருந்து நீங்களே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சர், ஆண்டர்பிரினர் கிடையாது. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆண்டர்பிரினருக்கும் ஃப்ரீலான்சருக்கும், ஓகேவா. நம்மளாங்க இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லே வந்து ஆண்டர்பிரினர் போட்டுருப்பாங்க, ஏதாவது ஜாப் இருக்கான்னு கேட்டுக்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப அன்மெச்சூரான பீப்புள்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அவங்கள எப்படி ஏமாற்றணும் அப்படின்றதுல ரொம்ப கிளவரான ஒரு ஐடியாவை மேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் கைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படியெல்லாம் போய் அப்போ விழுந்துடாதீங்க. தயவு செஞ்சு உட்காந்து வீட்லேயே படிங்கன்னு சொல்லுங்கள்.